கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கலாத்தியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு ஊழியக்காரனுடைய பாரத்தை கவனிக்க வேண்டும். அந்த பவுல் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தனக்குள் வைத்து வாழ்கிறவனாயிருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு பெரிய பாரம் என்ன தெரியுமா? ஆத்துமாக்களை கர்த்தருக்கு நேர கொண்டு உருவாக்கி நிறுத்துவதுதான் அப்படி பிரதான நோக்கமா இருந்துச்சு. அதனால தான் அவன் சொல்றாரு, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும், கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். எத்தனை ஊழியக்காரர்கள், எத்தனை பரிசுத்தவான்கள் ஆத்துமாக்களுக்காக கற்ப வேதனைப்படுறவங்க. இன்றைக்கு ஒரு தெளிவை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள், விசேஷித்த அபிஷேகத்தை பெற்றவர்கள், வரம் பெற்றவர்கள், வல்லமை பெற்றவர்கள். ஆனால் சபையிலே நீங்கள் உட்கார்ந்து, இந்த கலாத்தி சபைக்கு பவுல் எழுதும்போது சொல்லாரு, ஒரு ஆரம்பத்தில் அது ஆவியில நிறைந்திருந்த சபை. ஆரம்பம் ஆவில ஆரம்பிக்கப்பட்ட சபை. ஆவில ஆரம்பித்த நீங்க மாம்சத்தில் ஏன் முடிவெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் கேட்கிறார். அப்ப ஆரம்பத்தில் இருந்த அந்த மன உறுதி, திட நம்பிக்கை இந்த கலாத்து சபைக்கு இல்லாமல் போன காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய சுய விருப்பம் தான் காரணம், சுய எண்ணங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். பவுல் சொல்றாரு, நான் மறுபடியும் உனக்காக மறுபடியும்ங்கிற வார்த்தை வருது பார்த்தீங்களா? உங்களுக்காக கற்பவேதனைப்படுறேன்னு சொல்லி முடிச்சுக்கலாம்ல. மறுபடியும் உங்களுக்காக கற்பவேதனைப்படுறேன். அப்போ ஏற்கனவே கற்பவேதனைப்பட்டு பெற்றெடுத்த ஆத்துமா இடரும் பொழுது, அது விலகும் பொழுது, அது பின்மாற்றம் அடையும் பொழுது, இந்த பவுலுக்கு ஒரு பெரிய வைராக்கியம் தெரியுமா? ஐயோ, நாமெல்லாம் கர்த்தருடைய சித்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து தேவ ராஜ்யத்திற்கு தகுதி ஆவதற்காக, தேவ சித்தத்தை செய்வதற்காக இந்த ஆத்துமாக்களை கர்த்தரிடையிலே கொண்டு வந்தோமே, இன்றைக்கு அவைகள் பின்மாற்றத்தை நோக்கி போறாங்களேன்னு சொல்லி மிகுந்த மன வருத்தத்தில், மன உளைச்சல்ல, ஒரு பெரிய பாரம், ஒரு மன அழுத்தம். பொதுவாகவே கற்ப வேதனைன்னா ஆண்களுக்கு தெரியாது, ஆனால் பெண்களுக்கு தான் தெரியும். கற்ப வேதனைப்பட்டு பிள்ளை பெற்றெடுக்கிறது ஆண்களுக்கு இல்லை, பெண்களுக்கு தான். ஆனால் இந்த கற்ப வேதனை எதுக்காக படுறோம் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் சுயலாபத்துக்காக படுறோம். வருத்தத்தோட படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நாம் அப்படி அல்ல. அவர் சொல்றார், என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்கள் உருவாகும் அளவும் நான் உங்களுக்காய் கற்ப வேதனைப்படுறேன். ஏன் கற்ப வேதனைப்படுறாரு? உருவாக்கணும். ஒரு நபரை அதை கர்த்தருக்கு நேராக உருவாக்கணும். அதாங்க பெரிய விஷயம். ஆனால் அப்படின்னாலே தான் பவுலுக்குள்ள அந்த வைராக்கியம் இருந்துச்சு. என்ன வைராக்கியம் அப்படின்னா, ஆத்துமாக்களை குறித்த பாரம். இன்னைக்கு உங்களுக்கு அந்த பாரம் இருக்குதா? உங்க வீட்டில் ரட்சிக்கப்படாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க? உங்க குடும்பத்தில் மனம் திரும்பாத பேர் எத்தனை பேர் இருக்காங்க? சபைக்கு வராதவங்க எத்தனை பேர் இருக்காங்க? கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணி பாருங்க, கண்டுபிடிக்கணுங்க பாரத்தை. ஆத்ம பாரம் தான் ஜெபிக்க முடியும். சும்மாலாம் ஜெபிக்க முடியாது, ஆத்ம பாரம் வேணும். ஒருத்தருக்கு சத்தியம் சொல்லணும்னா சத்தியத்தை முதல்ல அறியணும், அதுக்கப்புறம் சொல்லணும். அதனாலே இந்த வசனத்தை கொஞ்சம் நீங்க கவனிச்சு பாருங்க. கிறிஸ்து உங்களில் உருவாகணும், அதான் கான்செப்ட், வேற ஒண்ணுமே கிடையாது. அதுக்காக நான் கற்ப வேதனைப்படுறேன். நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்தங்கள் அன்பு பிதாவே, மன மகிழ்ச்சியான நல்ல இந்த கால வேளையில் நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய அளவற்ற கிருபையினால ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறீர். உம்முடைய சித்தத்தை செயலாய் மாற்றி இருக்கிறீர். இப்பொழுதும் ஆண்டவரே, நீர் உண்டாக்கி உருவாக்குற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய கருத்தில் தந்து ஜெபிக்கிறேன். பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க. கிறிஸ்து உள்ளே உருவாகட்டும். ஜெபிங்க, அற்புதங்களை செய்யுங்க, அடையாளங்களை செய்யுங்க, நன்மை வசமாக ஆசீர்வதிங்க. பொறுப்படுங்க,
உருவாக்குங்க, கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.